இன்னைக்கு வரைக்கும் உள்ள எல்லா கணக்கையும் இந்த லெட்ஜர்ல கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு விசேஷ பூஜைங்கிறனால நகையெல்லாம் அம்பாளுக்கு சாத்தியிருக்கு. பூஜை முடிஞ்சதும் 11 மணிக்கு அந்த கணக்கையும் ஒப்படைச்சு விடுறேன். இந்தாங்கோ. ஒரு நிமிஷம். ஆஹா, அற்புதம். இப்படி ஒரு பக்குவமான பாயசத்தை நான் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லையே. அடேங்கப்பா, வடைன்னா இதெல்லாம் ஒரு பதமான வடை. ஆமா, இதெல்லாம் யார் செஞ்சா? யாரா? வா சொல்றேன். தந்தையில மீனு வாங்கி குறவ சலசலன்னு குழம்பு வச்சு கொத்து மல்லி பத்தலன்னு குட்டி குத்துராடி டப்பாங்குத்து, குட்டி குத்துராடி டப்பாங்குத்து. என்ன வாங்கி குழம்பு வச்சு குட்டி என்ன குத்துனா? டப்பாங்குத்தா? பக்கா லோக்கல் பாஷை மாதிரி தெரியறதே. கரெக்ட். நேக்கு கொஞ்சம் கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தி. வர்ற வழியில சேரி ஒண்ணும் அவ பாடிட்டு இருந்தா டியூன் கேட்சிவா இருந்தது. சட்டுன்னு பிக்கப் பண்ணனுட்டேன். இருங்கோ, இந்த மீச கூட அங்கதான் பிக்கப் பண்ணேளா? மீச நேத்தி வரைக்கும் தீட்சையோட இருந்தேன். என்னமோ விரதம் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னமோ மம்மட்டியா மாதிரி மீச வச்சுட்டு வந்திருக்கேன். இது என்ன பிராமண லட்சணமா? ஏன், பாரதியார் கூட இதை விட பெரிய மீச வச்சுட்டு இருந்தார். அவரும் நம்மால் தானே. நான் கொஞ்சம் பாரதியார் டைப். இருங்கொன்ன, இதெல்லாம் என்ன? சுயம்பாகம், தனி சமையல். ஓஹோ, இன்னைக்கு நாள் அவ்வளவா நன்னா இல்ல, முழுக்க மரண யோகம். இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்க ஆத்துல சாப்பிடுவாங்க. மன்னிக்கிறோம், நேத்து வரைக்கும் வேலை வெட்டி இல்ல, எங்க வேணாலும் சாப்பிடலாம். ஆனா இன்னைக்கு ஜாப் கிடைச்சிடுத்து. இனிமே நானே சமைச்சுக்கிறதா கௌரவம். இதேவா? ஆமா, இப்ப என்னன்றப்பா? ஐயோ, என்னது ஐயர் பிள்ளையா நீ? என்ன விட மட்டமான பாஷை பேசுறியா? ஆமா, இப்ப எங்க ஆத்துல சாப்பிட வரல, இன்னும் என்னென்னமோ வரும். என்னென்னலாமோ வரும். கோபால், பாப்பா இவ்வளவு தூரம் பிரியமா சாப்பிட கூப்பிடுதுன்னா லேட் பண்ணலாமோ? சுட சுட சாப்பிடு. மங்களம். பாத்தியா, பெரிய மனுஷன் எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டு போறார். யார் அவரா பெரிய மனுஷன்? நீ என்ன சாப்பிட கூப்பிட்டதோட சரி, தப்பி தவறி கூட அவரை கூப்பிட்டாத. யோ, இரு, சமையலா பண்ண போற? என்ன? ஒண்ணு இல்ல, நீங்க சமையல் பண்ணுங்க பாக்கலாம். ஆம்பளை குளிக்கிறச்சே பார்த்தாலும் பார்க்கலாம், ஆனா சமைக்கிறச்சே பார்த்தா மகா தோஷம். யாருக்கு? சமைக்கிறவாளுக்கு. இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிறேன்? உன் ஆத்துக்கு போ. ஏன் ஆத்துக்கா? அப்ப இது யார் இடம்? குத்தகைக்கு எடுத்தாளா இல்ல விலைக்கு வாங்கிட்டாளா? ஓசல் குடி வந்தாலே இலக்காரமா தான் பாப்பேன். அடுத்த மாசம் வாடகை கொடுத்துட்டு அப்புறமா நான் பேசிக்கிறேன். திருட்டு முண்டோ, எல்லாம் பார்த்தாச்சு, ஒண்ணும் மறைக்க முடியாது. கதவை தர. எந்திரியானா? ஏயா, தனி சமையல்னு கௌரவமா சொல்லிட்டு பாத்திர பண்டமல்ல அலம்பரதா பாவனா காமிச்சிட்டு கோயில் பிரசாதமா தின்னுட்டு இருக்க. கோயில் பிரசாதம் இல்ல, நான் காலம்பரமே செஞ்சு வச்சுட்டு போனது. எது? புளியோதரையும் சக்கர பொங்கலுமா? உண்மையை சொல்லு. கோயில் இருந்தாரு திருண்ட. கோயிலோடது அது வாஸ்தவம் தான், ஆனா திருடல. கோயிலுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான பெரிய மனுஷர் வந்தார். 10 பரதேசிகளுக்கு அன்னதானம் செய்யணும்னு சொல்லி சக்கரை பொங்கலும் புளியோதரையும் செய்ய சொன்னார். 10 பரதேசிகள் கிடைக்கல, 9 பேர் தான் கிடைச்சா. அதனால நான் உன்னை எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படின்னா நீயும் பரதேசி ஆயிட்டேன்னு சொல்லு. சொந்த ஆத்தையும் ஊரையும் விட்டுட்டு வந்தா எல்லா பிரம்மச்சாரிகளுமே பரதேசிகள் மாறதான். மரியாதையா பொங்கலும் புளியோதரையும் வெளியே வச்சுட்டு நீயே போய் சமைச்சு சாப்பிட்டுக்க போ. ஏன், எதுக்கு? ஐயோ அம்மா. ஏய், எதுக்குள்ள போன? வெளிய வா. முடியாது, நான் உள்ள இருக்கேன்னு அம்மா கிட்ட சொல்லாத. நானே உங்க அம்மா கிட்ட நீ உள்ள இருக்கேன்னு சொல்ல போறேன். சொல்லிக்கோ, எனக்கு ஒண்ணு இல்ல. நீதான் உள்ள கூப்பிட்டேன்னு அப்புறம் ஓ எழுபதான் எழுவா. என்ன கோபால், சமையல்லாம் ஆயிடுதா? ஏதோ அரைக்குறை ஆயின்னு இருக்கு மாமி. ஆமா, என் பொண்ணு இந்த பக்கம் வந்தாளோ? உங்களுக்கு பொண்ணு இருக்கா மாமி? எவ்வளவு, ஒரு 3 வயசு இருக்குமா? 20 வயசு ஆறுதுடா. நம்பவே முடியல மாமி, உங்களை பார்த்தாலே அப்படித்தான் தெரியுது. அப்படியா தெரியுது? ஆமா, என்ன சமையல் பண்ண? வெறும் வத்த குழம்பு மாமி.
என்னமோ கோபால், எங்க ஆத்துல வத்த குழம்பு பண்ணா எனக்கு பிடிக்கிறதே இல்ல. எங்க நீ வச்சத கொஞ்சம் கூட சாப்பிட்டு பாப்போம். அது மாமி, நான் ஆஞ்சநேயர் விரதத்துல இருக்கேன். அதனால நான் செஞ்சதை பொம்மநாட்டில கொடுக்கப்படாது. ஐயோ, நோக்கு நான் வடை பாயசம் எல்லாம் எடுத்துட்டு வந்தேனே. பரவாயில்ல. இருங்க. அது ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியோட பக்தன். அதனால சீதை எது கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். ஆஞ்சநேயர் தான் திருப்பி சீதை கொடுக்கப்படாது. கொடுங்க. உள்ளவா? இருங்க. எங்க உள்ள? ஐயோ, வாசப்படியில நின்னுட்டு வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. நீங்க அப்படியே இருங்கோ, நானே படி தாண்டி வந்துடுறேன். நடங்கோ. கொடுங்க. மாமி, கை நீட்டுங்க. எதுக்கு? கையை நீட்டுங்க சொல்றேன். என்ன கோபால்? ஒண்ணு இல்ல, கண்ணுல ஒத்திட்டேன். அடடா, என்ன வடை, என்ன பாயசம். அவ்வளவு டேஸ்டாவா இருக்கு? டேஸ்டாவா? இனிமே நேக்கு வடை பாயசம்னா மாமி ஞாபகம் தான் வரும். இல்ல, என் பொண்ணு. பொண்ணா? நீங்க செய்யலையா? உங்க பொண்ணா செஞ்சது? நான் தான் செஞ்சேன். என் பொண்ணு கூட உன்ன மாதிரி தான் சொன்னா, அத நினைச்சேன். குருவிக்கு ஏற்ற ராமேஸ்வரம் என்பது குருவிக்கு ஏற்ற ராமேஸ்வரம் என்பது தவறான பொருளாகும். கரெக்டானே. ஒன்னும் தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. இல்லை. ஸ்ரீராமனுடைய அஸ்திரம் என்பது அம்பு. ஸ்ரீராமனுடைய அம்பு எப்போதுமே குறித்தவராது. குறித்தவராத ராம அஸ்திரம் என்பதுதான் காலப்போக்கிலே குருவிக்கேற்ற ராமேஸ்வரம் என்று மாறியது. ராமாயணத்தை நான் தலைகீழா புரட்டியிருக்கேன். இந்த ஒரு சின்ன விஷயம் எப்படி எனக்கு தெரியாம போடுத்து? நமஸ்காரம். வா கோபால். மாமி, நீங்க இங்க பார்க்க சொன்னதா சொன்னா அதான் வந்தேன். உள்ள குப்பை கூலம் இருக்கும், சுத்தம் பண்ண வர சொல்லிருப்பா. போய் பண்ணும். கொஞ்சம் நெல்லு கோபால். நீங்க இப்படி வாங்க. என்ன இப்படி வாங்கோன்னு? நீ உட்கார் கோபால். ஒண்ணுமில்ல கோபால், அர்த்தமும் அனர்த்தமும் சொல்லி ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன் நான். உதவியா இருக்கட்டுமேன்னு இவரை கூப்பிட்டேன். அது ரொம்ப உபத்திரவமா போச்சு. இனிமே நீ எழுது. அண்ணா, இது ரொம்ப பாவம். என் சர்வீஸ் என்ன, இவன் பயஸ் என்ன, கன்சல்ட் பண்றேன். நீர் பிராமணனா பிறந்துட்டீர். ஆனா அதுக்குண்டான லட்சணம் எதுவும் இல்லை. கோபாலம் தான் சுத்த பிராமணன். யாரு? இவனா? வேலையை டிஸ்டர்ப் பண்ணாத. நீங்க போய் பெருக்குங்க. கோபால், நீங்க சொல்லுங்க. ஏ கோபால், உன் தோப்பனாருக்கு என்ன உத்தியோகம்? எத்தனையோ பேத்த ஜெயில போட்டு எலும்பை எண்ணிட்டாங்க. அப்ப கூட நாங்க இறங்கி அப்படிப்பட்ட எங்களை இலக்காரமா பார்க்காம உங்க லெவலுக்கு பாருங்கன்ற. தோப்பனார் பண்டிதர். சம்ஸ்கிருத பண்டிதரோ? அதேதான். பூர்வீகம் போட்டு மூட்டி ஊர்ல இருக்கவ அத்தனை பேர் குடுமியும் தோப்பனார் கையில தான். ஏண்டாடே கோபால், கொப்பா எப்பவும் ஷார்ப்பா எட்டொன்னு துண்டு ரெண்டுன்னு பேசுவார். ஏதானோ ஐயோ, ஒரு நாள் பழப்பே போச்சு. ஏய்யா, இவ்வளவு பெரிய ரோட் இருக்கும். ஐயோ, பிரேக் பிடிக்கலமா? சொன்னா கேளுமா? பிரேக் பிடிக்கலமா? சாமி, சாமி. இரு. எப்ப பார்த்தாலும் ஏமலே வந்து மோதிட்டு இருக்காங்க. சரி, என்னதான் இருந்தாலும் ஆம்பளை இல்ல, செருப்பு கீழே போடு. பையா, சைக்கிள் எடு. இரியா, அவனை பாத்துக்கிறேன். நேரம் வேற ஆச்சு. இனிமே எப்பவுமே எல்லாம் கழுவி. சரி, அழுகாத விடு. இந்த ஜிலேபி கண்டன இந்த ஆத்துல அதிகம் போல இருக்கு. வேற இந்த பக்கம் கிடைக்காது. அதுக்கெல்லாம் ரொம்ப தூரத்துல போகணும் சாமி. ஏ சாமி, உங்களுக்கு மீனுக்கு ஆகாது. எப்படி இவ்வளவு விவரமா பேசுறீங்க? எனக்கும் ஆமா, நான் பிராமணனோ எனக்கு மீனாலே பிடிக்காது. பிடி காலங்காத்தால எது தொட்டேன். அபச்சாரம். நீ போ. ஒரு பொம்மை நாட்டிக்கு உதவி பண்றவன் மனிதாபிமானத்தை பாராட்டு. அதுக்காக கண்டதெல்லாம் தொட்டுட்டு அப்படியே ஸ்ரீமடத்துக்குள்ள வர்றது பாவம். என்ன கோபாலா, நான் சாதகம் பண்ணிட்டு இருக்கேன்ல, நீ பாட்டுக்கு ஸ்டவ் லொட்டுன்னு அடிச்சுட்டு இருந்தா எப்படி? இல்ல மாமி, புதுசா ஸ்டவ் வாங்கிட்டு வந்தேன். கடைக்கார சீமனையோட கொடுத்தான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவன் தண்ணி ஊத்தி ஃப்ராட் பண்ணிட்டான். நீங்க பாருங்க.
என்னது? கீழே நடுக்கட்டையில கருப்பட்டியில நன்னா டச் பண்ணுங்க. அங்க வந்து அவ்வளவு நன்னா இருக்காதுப்பா. மாமி மேல போனா கீச்சு மூச்சுட்டு இருக்கும், கீழே இறங்க இறங்கத்தான் சுகம். இதோ இப்ப நான் வந்துட்டு பாருங்க. ஏன் கோபால், உனக்கு சங்கீதம் கூட வருமா? என்ன அப்படி கேட்டு? எங்க ஊர் பக்கம் வந்து சாதாரண கோபால்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. சங்கீத கோபால்னு சொன்னா தான் கரெக்ட் அட்ரஸே சொல்லுவா. எங்க பாடுங்க. இல்ல இல்ல பாருங்க, நான் ஒரு தடவை பாடுறேன். செண்பக பூ விரித்தே, செண்பக பூ விரித்தே, செண்பக பூ விரித்தே. குட். கண்ணன் கண்ணன் நன்னா கொஞ்சுங்கோ. கண்ணன் 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 கண்ணன். கரெக்ட். செண்பக பூ விரித்தே கண்ணன் சாமரம் வீசிடுவான், வீசிடுவான். வான் 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 வான். ஆ. யோ யோ, ஒரு விஷயம் தெரிஞ்சா ஒழுங்கா பண்ணணும், இல்ல வாயை மூடிட்டு இருக்கணும். என்னையா பண்ணிட்டு இருக்க? மாமி, இட்ஸ் a great insult to me. இத பத்தி ஒண்ணுமே தெரியாத சின்ன குழந்தைகிட்ட நான் என்ன பேச முடியும்? நீங்களே பதில் சொல்லுங்க. ஏய் சும்மா ரெடி. கோபால பத்தி எனக்கு தெரியாது. சங்கதியில என்னமா பிடிக்கிறான் தெரியுமா? சங்கதி மட்டுமா பிடிக்கிறார், காக்காவும் நன்னாவே பிடிக்கிறார். சரி அதை விடுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன கூப்பிடுங்க. இன்னும் நிறைய பேட்டர்ன்ல பாட்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். மாமி, எது குழந்தைங்க இத்தனை பேர் வந்திருக்கா? பாட்டு கத்துக்கிறதுக்காக. சாரி மாமி, நீங்க ஏதோ பிரியமா கேட்டேன்னு உங்களுக்கு மட்டும் கத்து கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனா குழந்தைங்க இத்தனை பேருக்கு டியூஷன் எடுக்கிறதுன்னா ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. ஐ அம் குவைட் பிஸி. அட, உன்கிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக வரல கோபால், என் பொண்ணு கிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக வந்திருக்கா. மியூசிக்ல BA கோல்டு மெடலிஸ்ட். டேய், நாங்க 4 பேர் இந்த லைன்ல இருக்க ஐயர்கள்ட்ட வசூல் பண்றோம். நீங்க 4 பேர் அந்த லைன்ல இருக்க ஐயர்கள்ட்ட வசூல் பண்ணுங்க. ஒரு 50 ரூபாய் டொனேஷன் கொடு. சொன்னா கேளுங்கப்பா, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு மருந்து வாங்க தான் புறப்பட்டேன். அதுக்காக தான் இந்த பணம். என்னம்மா உன் குழந்தை உடம்புக்கு? வயித்து வலி. வயித்து வலியா? ஏண்டா நீ கூட வயித்து வலின்னு ஏதோ கஷாயம் சாப்பிட்டு. என்ன கஷாயம் அது? மது கஷாயம். அது விலை 5 ரூபாய் தான். அத வாங்கி குழந்தை கொடுங்க, சரியா போயிடும். ஏண்டா இந்த 5 ரூபா கொண்டா 50 ரூபா. கன்னியாச்சம் போனாலும் ஜாதி பிச்சு போறதுங்க சரியா இருக்கு. இந்த குந்தி கட்சியெல்லாம் எங்க பிராமண ஆள் வேலை இல்ல. நீ பாட்டுக்கு இப்ப எகிரிண்டு போன, நீ பிராமண ஆள் இல்லைன்னு சுத்தமா காட்டுக்கும். அது சரி கிருஷ்ணய்யர், ஆனா இந்த மாதிரி அக்ரூம் எல்லாம் பார்த்தா என்னால ஆத்திரப்படாம இருக்க முடியாது. வீட்டையும் காலி பண்ணணும், வேலையும் மூளை இருக்கு. நானு முதல்ல சிகரெட் அணைங்க. ஏன் முதல்ல சிகரெட் அணைங்க? எதுக்கு? ஆத்துல குழந்தைக்கு அம்பு போட்டுருக்கு, இப்பதான் ஆத்து அலம்பிட்டு வந்திருக்கிறேன். பூஜை வேற பண்ணணும், செருப்பு காலோட சிகரெட் வேற பிடிச்சிட்டு இருக்கல. சிகரெட் அணைங்க. சாமி சொல்றாருல, சீரட் அனுப்பா. விடும் கிருஷ்ணய்யர். சொன்ன கேடுற கோபால், வேலை போயிடும். எனக்கு ஆத்திரம் வருது, பேசாம இருங்க நீங்க. பிடிக்கும். பாருங்கய்யா, நம்ம ரவுடி பொறுமையா. ஆமா, இந்த அகரகாரத்திலேயே இந்த ஒரு சாமி மட்டும் இப்படி துள்ளிட்டு இருக்கு. மீசை வச்சிருக்கனாலயா? அது மட்டும் இல்ல, வயசு முறுக்கும். அகிர்காரத்து மாமியெல்லாம் பாத்துட்டு இருக்காளோ இன்னும் தீராதன்னு பாக்குறாரு. அடாடே, ஆக்கிருவோம், பேச ஆக்கிருவோம். இருங்கோ, அம்பி ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டான். போனா போ. என்னடா ஆச்சரியமா இருக்குது, இந்த சாமி துள்ளவே மாட்டேங்குது. இது பச்சை மலை சாமி, துள்ளாது, துள்ள வைக்கும். கோபால், சரி சாமி மலை ஏறியாச்சு, கண்டுக்காதீங்க, ஓரம் கட்டுங்க. ஓகே ஓகே. அலே இல்லைங்கடா.
இனிமே அக்ரஹாரத்துல யாரும் வாழ முடியாது. நவராத்திரி விழா பாட்டு போட்டி. இசைச்செல்வி பானுமதியை எதிர்த்து கும்பகோணம் கோபால் பாடுகிறார். என்னது பெட்டி மாத்திரம் இருக்க ஹார்மோனியத்தை காணோம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு உங்ககிட்ட பணம் இல்ல. 500 ரூபாய் பணம் கிடைக்குங்கிறதுக்காக போட்டியில கலந்துக்கிற உன் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். ஆனா நீ எழுது போடுறது யார் தெரியுமா? செல்வி பானு, சங்கீத பரம்பரை. டிஸ்கரேஜ் பண்ணாதே, நான் எப்படியாவது ட்ரெயின் பண்ணி ஜெயிச்சுடுவேன். இந்த ரூட்ல போனா நீ ஜெயிக்கவே மாட்ட. சுலபமான ஒரு குறுக்கு வழி நான் சொல்றேன். வேண்டாம், எனக்கு தன்னம்பிக்கை உண்டு. முடிஞ்ச வரைக்கும் நேர்மையான வழியிலேயே நான் ட்ரை பண்றேன். பானு நிஜமாவே சங்கீத பரம்பரையா? பானுவோட தோப்பனார் சங்கீத கலா பூஷன், தோப்பனார் சங்கீத கலா ரத்னா, அவா தோப்பனார் சங்கீத கலா சாம்ராட். இந்த சுலபமான குறுக்கு வழி இருக்கிறதா சொன்னேளே, என்னது? மூணே வழிதான் இருக்கு. முதல் வழி என்னவோ? அவ பாட்டு பாடுறதுக்கு முன்னால சுக்கு மிளகு திப்பிலி பால சூடா போட்டு சாப்பிடுவா. எப்படியாவது பேதி மாத்திரை அதுல கலந்துரு. ஊட்டில புடுங்கோ புடுங்கு. இட்ஸ் டூ மச். இரண்டாவது வழியை சொல்லுங்க. 10-15 கரப்பாம்பூச்சியை பொட்டமா கட்டிக்க. அவ டாப் சுத்தியில பாடும்போது நல்லா அவுத்து விடு. கரப்பாம்பூச்சினா பானுவுக்கு ஒரே அலர்ஜி, சகல சுத்தி. இது வேண்டாம். கரப்பாம்பூச்சின்னா நேக்கு கூட கொஞ்சம் அலர்ஜி. இதை விட ஒரு பெட்டர் ஐடியாவை நான் சொல்லட்டா? சொல்லுங்க. நான் பாடுறச்ச என் முன்னால ஒரு பெரிய மைக் வைப்பா. அத புடுங்கி என் தலையில ஒரே போடுங்க. அதோட நான் அவுட். இதான் நாட்டுல லேட்டஸ்ட் ஃபேஷன். ஓகே? நான் யோகியனா தான் இருந்தேன். இந்த கரப்பாம்பூச்சி, பேதிக்கு மாத்திரை எல்லாம் இவ. யோ இரியா, நடையா கோயிலுக்கு. கோவிலுக்கு எதுக்கு? நேக்கு சங்கீதம் வராது, முட்டாள்தனமா பேர் கொடுத்துட்ட, வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி எழுதி கொடு. நேக்கு சங்கீதம் பிரம்மாண்டமா வரும். அப்படியா? சரி, கல்யாணி ராகத்துக்கு வாத்திய ஸ்வரம் என்ன சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க சங்கீத கலாபூஷன், கல்யாணி ராகத்துக்கு வாத்திய ஸ்வரம் என்ன? நேக்கு கல்யாணி ராகமே என்னன்னு தெரியாது. பின்ன எதுக்குயா பேர் எழுதி கொடுத்த? எங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு 10,000 rupees அர்ஜென்ட் நீட். பாட்டு போட்டியில ஜெயிச்சோம்னா 2,500 கொடுக்கறதா சொன்னா. அதான் தவணை முறையில சேர்த்தலாம் பேர் கொடுத்தேன். சரி, வந்து வாபஸ் வாங்கிக்கோ. ஜெயிச்சு நானே அந்த பணத்தை கொடுத்துறேன். நோ, இட்ஸ் a prestigious show. என்ன கௌரவ பிரச்சனை இல்ல? இப்ப என்னமோ இங்கிலீஷ்ல சொன்னீங்க, அது இன்னொரு தடவை சொல்லு. golden words cannot be repeated. இப்ப மரியாதையா வாபஸ் வாங்க போறியா இல்லையா? நேக்கு கேள்வி ஞானம் உண்டு. நீ என்ன ராகத்துல என்ன சொல்ல பாடினாலும் நிச்சயமா நானும் தம் கட்டி பாடிடுவேன். God is my side. Definitely I am going to defeat you.